காலத்துல என்ன செய்வோம்னா, நானும் பக்திமான் என்று சொல்லி ஒருவேளை 40 நாளுக்கு குடிக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், தீமை யாருக்கும் நினைக்க மாட்டோம், நாங்க நல்லவங்களா இருப்போம் சொல்லி 40 நாளைக்கு வேஷம் போடுவாங்க. 41வது நாள் ஆன உடனே பழைய மாதிரியே அவங்களுடைய குணங்கள் எல்லாம், அசிங்கமான குணங்கள் எல்லாம் வந்துடும். அவர்கள் தான் பக்திமான்கள். இயேசுக்கு பின்னால வரவங்க மட்டும்தான் அவருடைய சீடராக இருக்க முடியும். பக்திமான்கள் வேஷம் போடுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களை, படிக்காதவர்களை பார்த்து நீ எனக்கு பின்னால வான்னு சொன்னார். உடனே அவங்க கீழ்ப்படிந்து பின்னால வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? உங்களை எல்லாம் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா மாத்துவேன்னு சொல்றது. அப்படி அவர் வந்ததுனால தான் அவர்கள் சீடர்களாக மாறினாங்க. நாம யாருன்னா, அவருடைய வசனங்களை படித்துக் கொண்டு, கதைகளை கேட்டுக்கொண்டு, அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கு சீடர்களாய் இருந்தா மட்டும்தான் இயேசு சுவாமியின் பிள்ளையாக இருக்க முடியும். இந்த சீடர்களும் மற்ற இயேசுவையும் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க திரும்பி வரும்போது அவங்க ஒரு கடலை கடந்து வெளியில போக வேண்டியது. அவங்க எல்லாம் படகுல ஏறின கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னா, அந்த படகு தாறுமாறாக அலைய ஆரம்பித்தது. காற்று, பலமான காற்று, சூறாவளி காற்று, படகு அப்படியும் இப்படியும் ஆடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு கவிழ்ந்துரும் அப்படிங்கிற நினைவுல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஏசு என்ன பண்ணிருக்காருன்னா, நல்லா படுத்து புரட்ட விட்டுட்டு இருக்காரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இது இந்த சாமிக்கு கொஞ்சம் கூட தெரியல. நாம எல்லாம் பயந்து அலறி நடுங்கிட்டு இருக்கோம், இவர் என்னடானா தூங்கிட்டு இருக்காரே சொல்லி, ஏசையரே எழும்புங்க எழும்புங்க, நாங்க கடல்ல மூழ்கிடும் போல எழும்புங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் அவர் எழும்பி காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியாயிரு, இது ஒரே சத்தம். இந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே காற்றும், அந்த சூறாவளி காற்றும், அந்த கடலுடைய பொங்குறதும் அப்படியே அடங்கி. அதுதான் இந்த படம். பிசாசு பிடித்தவன் வந்தான். ஏசையரே, நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட என்னால முடியலப்பா என்று ஓடி வந்தான். வந்த உடனே அவனிடத்தில் ஏசு இல்லை. அவனிடத்தில் ஆவி, அசுத்த ஆவி. அதனாலதான் அவனுக்கு அந்த பிசாசினுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு. அவன் சொன்னான், ஏசையரே எனக்கு இறங்கி வந்தார். அப்போ பிடிச்சவங்கள இந்த உலகத்துல உயிரையே விடக்கூடிய நிலைமை வரலாம். அதே போல அதே இடங்களில் பிரசங்கம் முடிச்ச உடனே சும்மா இருக்க மாட்டார். எல்லாருக்கும் உணவு பரிமாறித்தான் அனுப்புவார். அதே மாதிரி 5000 பேர் மேல வந்த இடத்துல ஒரு 2 மீன் 5 அப்பம் தான் இதை வச்சு அவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கிறார் ஏசு. இதையெல்லாம் கண்டுதான் எல்லாருக்கும் பொறாமை, எல்லாருக்கும் பொறாமை. அதனால எப்படி இவரை கொல்லலாம் என்று வகை தேடி வந்தார். சிறு பிள்ளைகளை நேசித்தார், இறந்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார், தேவையானவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தார். இப்படிப்பட்டவரை தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்போ அவரை கடைசி நாள்ல இப்படிப்பட்ட நேரத்துல அவரை கொலை செய்ய வகை தேடும் போது நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆயத்தப்பட்டிருக்கும் போது, தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி அவரை ராஜா என்ற நாட்டுல வரவேற்றாங்க. அப்படி வரவேற்று அவரை அந்த எருசலேமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் அங்கு போனதுதான் கடைசி ஊர்வலம். அதற்கு பிறகு அவங்களுடைய டீச்சர்களோட சேர்ந்து அவர் அருமையா உபவாசம் எடுத்து ஒரு ராபோஜனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யூதாஸ் என்கிறவன்
வந்தான். அவன் கெத்செமனே தோட்டத்திலே இருக்கும் பொழுது அவன் காட்டி கொடுத்தான். எப்படி புத்தம் செய்து காட்டி கொடுத்தான். அதற்கு பிறகு இயேசு சுவாமியை பிடித்துக் கொண்டு பிலாத்தின் அரண்மனைக்கு போய் அங்கே நியாய தீர்ப்பு செய்து அவர் குற்றமற்றவர் என்று அறிந்ததுனால அவரை விடுதலை செய்யலாம் என்று நினைத்த அந்த பிலாத்து மக்களிடத்தில் கேட்கிறார், யாரை விடுதலை செய்ய வேண்டும்? அவர்கள் கொலைக்காரனையும் கொள்ளைக்காரனையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவையும் அருமையாக அழகாக கொண்டு போய் சித்திரவதை செய்து அவரை சிலுவையில் அறைந்தார். கள்ளர்கள் மத்தியில நடுவிலே ஒரு சிலுவை. ஆக இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியே மரித்து போனாரா? இல்லை. 3ஆம் நாளிலே மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துதான் நம்முடைய தேவன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துதான் நம்முடைய தேவன். அவர் வைத்த கல்லறையில போய் பார்க்கிறாங்க, இருக்கிறாரா? ஆனா கல்லறையில இல்ல, அவர் வெளியே வந்து விட்டார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தால் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்ம பின்பற்றி வரணும். அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் பூமியிலே அநேகருக்கு காட்சி கொடுத்து எல்லாருக்கும் முன்பதாக அவர் எழுந்து போனார். மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் இவர்தான். இவர் மனுஷகுமாரனாய் வந்து பாவிகளை ரட்சிப்பதற்காக, சாத்தானிடத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக ரட்சிப்பு என்று கொடுத்து அவர் வெளியே சென்றார். நாம் அவர் சீடர்களாய் இருந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படி நடந்தோம் என்றால் இந்த உலகத்துல எந்த விதமான தீவிரவாதம் இருக்காது. எப்படிப்பட்ட தீவிரவாதமும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் பகைமை பாராட்ட மாட்டோம். ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட மாட்டோம். கோட் சொல்லி தெரிய மாட்டோம். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நாம யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்க. சாத்தானுடைய பிள்ளையா, ஏசாமியின் பிள்ளையா? தேங்க்யூ. Thank you.